ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். காலங்காத்தால முட்டை தோசை எல்லாம் போட முடியாது. ரொம்ப தான்
டேய் என்னடா பிரவீன், ஆபீஸ்ல 10 மணிக்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கால்னு சொல்லிட்டு இன்னும் கிளம்பாம இருக்க? இப்பவே மணி 9 ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்புடா. பங்க்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அண்ணா, போன மாசம் சேலரியில ஐபோன் 5s வாங்கி கொடுத்தல, சூப்பரா இருக்குண்ணா. தேங்க்யூ சோ மச்ண்ணா. அதே மாதிரி இந்த மாசம் சேலரியில ஒரு 6s இல்ல நெக்ஸஸோ வாங்கி தரியா ப்ளீஸ்ண்ணா. டே மவனே, இந்த சின்ன வயசுல என்னை விட 5 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிற. அதை நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? அதுக்குன்னு வேலைன்னு 24 மணி நேரமா ஆஃபீஸில் இருக்காத. இன்னைக்காவது ஓட்ட பக்கம் சீக்கிரமா வா. என்ன வச்சுட்டு போடா தலையில? இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போறவன் என்னைய வச்சுன்னு கொலக்கா போவான். நீ கிளம்பு, டைம் ஆச்சு, சீக்கிரம் போ. ஏங்க அவன் அப்படி விரட்டுறீங்க? ஃபாஸ்டா போய் தொலைக்க போறான். ஆமாம்ல. டேய் டிரைவரை காரை மெதுவா ஓட்ட சொல்றா. நீ என்னடி இன்னும் காலேஜ் கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க? இதெல்லாம் சொல்லியே எனக்கு வயசாயிடும் போல. எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறது? இன்டர்வியூ டைம் ஆச்சுல. இன்னைக்காவது பெட்ரோல் காசு வச்சிருக்கேடா. இன்னைக்கு நான் தானா? ஏன்டா கொண்டு வர? வழக்கம் போல வேலை இல்லைன்னு வீட்டில் வெறுப்பு ஏற்றுறாங்கடா. 4 வார்த்தை நறுக்குன்னு அசிங்கமாக திட்டினா கூட பரவாயில்ல, அவங்க வெறுப்பேற்றுற ஸ்டைலே புதுசாக இருக்கு. என்னடா பிரவீன், ஆபீஸ்ல 10 மணிக்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கால்னு சொல்லிட்டு இன்னும் கிளம்பாம இருக்க? போன மாசம் சேலரியில ஐபோன் 5s வாங்கி கொடுத்தல, சூப்பரா இருக்குண்ணா. தேங்க்யூ சோ மச்ண்ணா. அதே மாதிரி இந்த மாசம் சேலரியில ஒரு 6s இல்ல நெக்ஸஸோ வாங்கி தரியா ப்ளீஸ்ண்ணா. டே மவனே, இந்த சின்ன வயசுல என்னை விட 5 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிற. அதை நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? மச்சான், இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர்டா. நான் கூட தான் இன்ஜினியரிங் சேர்ந்த புதுசுல நீங்க படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள மலேசியா, மயிலாப்பூர்னு இப்படி பல இடங்கள ஜாப் கேரண்டி. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நீங்க கை நிறைய லட்சமா சம்பாதிக்கலாம். இப்படி எல்லாம் பில்டப் பண்ணானுங்க. அப்புறம் தான் தெரியும் லட்சமா சம்பாதிக்கலாம்னு சொன்னது படிக்கிறவனுக்கு இல்லடா, அந்த காலேஜை நடத்துறவனுக்கு. நானும் இன்ஜினியரிங் முடிச்சு 8 வருஷம் ஆச்சு மச்சான். இன்னும் வேலை தேடி சுத்துறதே ஒரு பெரிய வேலையா இருக்குடா. கண்ட்ரோல் மச்சான். ஆனா இந்த வேலையாவது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும்டா. இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. எல்எல்டி இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல கிளாஸ் வீடியோட வரண்டி. 500 போட்டோ இருக்கு. இவன் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை போற வரையும் விட மாட்டான் போல. பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, ஒரு கிளிக் பண்ணி கொடுங்களா? நான் பிரவீனே, இன்னைக்கு எந்த கம்பெனி? HSSண்ணே. நான் HCLண்ணே. பொண்ணா நான் கேட்கவே இல்லையே. சரி, ஒரு பட்டர் பிஸ்கட் கொடு. ஆலப்பேர் நிலக்கரி சொர்ணத்தில் வேலை செய்கிறவன் நாட்டமே இருக்கிறான். ஆமா, இவர் பெரிய கோலார் தங்க சொல்லணும் போட்டா. ஏய், என்னடி சிரிச்சிட்டு இருக்க? இங்க பாரு. மாப்பிள்ளை கிடைக்காததால் 4 முறை தற்கொலை முயற்சி செய்த இளம்பெண். 4 தடவை தற்கொலை முயற்சி பண்ணியும் இந்த பொண்ணு சாவலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யமனுக்கே இந்த பொண்ணு மூஞ்சி பிடிக்கலன்னு அர்த்தம். சும்மா கலாய்க்காதடா. ஊர்ல இருக்கிறவங்க உன்னை கலாய்க்கிறேன், நான் கலாய்க்கூடாதா? என்ன பிரவீனே, தெரியாம பண்ற காரியமாங்க இது. நேத்து எழில, இன்னைக்கு கிளாட்வி, நாளைக்கு இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் வீட்டுக்கு வர. வைடி போன. டேடே, இப்போ எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? விட்டு போயிட்டாடா. டேய், தக்காளினா கெட்டு போறதும் பொண்ணுங்கன்னா விட்டு போறதும் சகஜம்தான்டா. இவ்வளவு நேரம் என்ன திருக்குறளாடா சொன்ன? ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாதரா மச்சான். இந்த டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் மட்டும் ஒரு தடவை சொல்ற கேக்குறியா? வர போலாம். கிளாட்வின் அவன் எதுவுமே பண்ணலன்றா. கிளாட்வின் அப்படியே சொன்னா 500 போட வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நேரா விடு அவ வீட்டுக்கு. எழில் எழில், டேய் போடா. டோரா, நீயாவது ஈவினிங் பார்க்கலாம்டா. விடு மச்சான், வெட்டி பசங்க கூட நமக்கு என்ன பேச்சு? நம்ம வேலையை பார்ப்போம். என்ன சட்டை, இன்டர்வியூ கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. சூடா வடை போட்டிருக்கேன், சாப்பிட்டு போறது. கவலைப்படாதண்ணா, 6:30க்குள்ள வந்துருவோம்.
ஹலோ எப்படியாவது இம்ப்ரெஸ் From which area? எந்த ஏரியா நீங்க? ட்ரிப்ளிகன். ஓ. நீங்க? நான் கர்நாடகா. இங்க என் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி இருக்கேன். பாத்தீங்களா? இப்ப தமிழ்நாடு தான் கர்நாடகா குடுக்குது. பொறுமையா குடிங்க. எங்களுக்கு எப்பவுமே யார்கிட்ட இருந்தும் எதையும் புடிங்க பழக்கமே இல்லை. பிரவீன். பிரவீன். கால் from HR. பிரவீன் யாரோ கிளம்பிட்டாங்க போல. ஐயோ நானா பிரவீன். பேக் 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 பேக். குட் மார்னிங் சார். சாரி சார், எடுத்து வைங்க. சாரி யாரா? சாரி காரை துப்புற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் என்னடா சாரி? Sir, I came for the final round interview, sir. Oh, that's happening in the 3rd floor. Knock the door before you come in. Oh, sorry, sir. Thank you. So, do you smoke? எப்பயாச்சு. Better you talk in English. Always I smoke. Always. Always. Do you have manners? ஐயோ நோ சார், ஒன்லி அது ஒன்று தான் இருக்கு. First throw it in the dustbin. 13 ரூபாய். போகும்போது எடுத்துப்போம். What's your engineering percentage? 68%. But sir, here it says 72%. What's your father's name? Mr. Ramasamy. But sir, here it says Kupusami Naidu. டேய் மச்சான், கரெக்டாக எடிட் பண்ணிடுறா. நான் மீசி மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் எல்லாம் சப்பா மேட்ரு, எப்படி பண்ணுறோம் பேர். ஹாய் கௌரி குட்டி. ஹலோ கௌரி குட்டி, உன்னதமா நான் நினச்சிட்டு இருந்தேன். சச்ச வேலைலாம் இல்லை, சும்மா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாட்டர்டே எப்படி கால் ஷீட் கிடைக்குமா? சொதப்பிட்டியடா. ஸோ ஃப்ரெண்டோட ரெசியூம்ல பேரை மட்டும் எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. என்ன உரும்புறான்? Do you know about the hierarchy of a company? ஐயோ நான் ஐயர் இல்லை சார். Okay, let me tell about our company. Our company started in 1999. If you smell what the rock is cooking. Now what's great about the Smart Mop is you actually get smarter while you use it. Oh, applied. That's for Sachin Tendulkar. ஐயோ சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக் சார். சான்ஸ் இல்லை சார். Is this how you behave in interview? Get out, you rascal. Useless fellow. How dare you, bloody idiot. Irritating man. Get lost, man. இவனுங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னே தெரியல. Senseless idiot. Never ever in lifetime I have seen like this. இப்போ எதுக்கு சார் திட்டினீங்க? எதுக்கு சார் திட்டினீங்க என்ன? உங்களுக்கு பெங்காலி தெரியுமா சார்? What? சொல்லுங்க சார், உங்களுக்கு பெங்காலி தெரியுமா? தெரியாது. பெங்காலியில் கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? அதே மாதிரி தான் சார் நானும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 லாங்குவேஜ் தான். ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். ஏன்பா
இவ்வளோ நேரம் அவர் இங்கிலீஷில் தானேப்பா பேசிகிட்டு இருந்தாரு. எனக்கு இங்கிலீஷே தமிழில் பேசினா தான் சார் புரியும். புரிஞ்சுக்கிறேன் சார். ஐயோ தேவதை மாதிரி இருக்காளே. எப்படியாவது உஷார் பண்ணுமே. என்ன பண்றது, கையில பைக் வேற இல்லையே. பெருசு பெருசு டீ கல்லடா வடை ஆறிடல, அதான் வந்துட்டேன். ஏய் உடனே கிளம்பி நம்ம அசண்டாஸ் கிட்ட வாடா. ஏன்டா இங்க விட அங்க வடை நல்லா இருக்குமா? ஏய் சொல்றத கேளுடா, இங்க ஏதோ அர்ஜென்ட் ரெக்ரூட்மெண்ட் போல இருக்கு. வர்றவங்களுக்குலாம் வேலை தந்துருக்காங்கடா. இதுல வேற இன்டர்வியூ இல்லாம ஸ்ட்ரைட்டா ஆஃபர் லெட்டர் வேற தராங்களாம். 100 பேர் தான் வேலைக்கு தேவையா. ஆல்ரெடி ஒரு 80 பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 20 பேருக்கு தான் இருக்கு. எனக்கு கூட வேலை கச்சிச்சு பெருசு. நீ உடனே ½ an hourல கிளம்பி இங்க வந்தனா கை மேல ஆஃபர் லெட்டர். தோ வந்துட்டு மச்சான், தோ வந்துட்டேன். அண்ணா அசண்டாஸ்ல வேலை இருக்கா, வரீங்களா? அசண்டாஸா? அசண்டாஸ்னா டிசிஎஸ்ஸா, சிடிஎஸ்ஸா, போலாரிஸா, விப்ரோவா? அசண்டாஸ்னா சட்டை. அசண்டாஸ்ங்கிறது ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ். அதுல நீ எந்த கம்பெனி சொல்ற? அண்ணா பால் பொங்குதுண்ணா. சட்டை சொல்லிட்டு போ. சட்டை ஊர்ல எல்லாம் படிச்சவனா இருக்கானுங்களே. ए दोस्तगी मेरा गम कम மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளை நான் கையை பிடிச்சா முத்தம் கொடுத்தான். மல்லிகைப்பூ வாசம் என் மாமனோட நேசம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு நீ பாடு. இறை தேட பறந்தாலும் நீ பாடு. யார் மூஞ்சில உள்ளம் மட்டும் நானே என் உசுர கூடத்தானே. என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பேன் பாரு. நட்ப கூட கற்ப போல எண்ணுவே. சோகம் விட்டு சொர்க்கம் விட்டு பாட்டு பாடும் சூப்பர் ஜி சூப்பர் ஜி. காட்டுக்குயிலும் உள்ள பாட்டு மற்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா கவிதை. என்னடா நடக்குதுங்க? யாரா அவன் காட்டு பங்களால கவர்மெண்ட் சொன்னதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டீங்கடா. போடா சீக்கிரம் மேல. டேய் எங்கடா போ சொல்ற? செகண்ட் ஃப்ளோர்ல HSS. போடா சீக்கிரம். அடடா நமக்கு வேலை கிடைக்கணும்னு நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளோ பாடுபடுறான். முத மாச சம்பளத்துல உனக்கு நான் வைக்கிறேன்டா சிலை. டேய் போறியா போடா. சிலை கன்ஃபார்ம்டா. தேக்குல இருந்திருக்கலாம். இதுதான் நம்ம வேலை செய்ய போற ஆபீஸ் போல. என்ன எல்லாம் லோ பட்ஜெட் படத்துல வர அட்மாஸ்பியர் மாதிரி இவ்வளவு கேவலமா இருக்காளுங்க. முதல்ல இந்த கம்பெனில சேர்ந்த உடனே 4 நல்ல ஃபிகரா வாங்கி போடணும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அவையார் பாட்டு பாடினது யார்?
இது ஓகே. வாட்? சட்டையப்பன். வாட் சட்டையப்பன்? வி சட்டையப்பன். What do you want? ஆஃபர் லெட்டர் இல்ல டைப் பண்ணலையா? எனக்கு வேலை கிடைச்சிட்டு சொன்னா எங்க அம்மா கூட நம்பாது. ஹலோ, முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? முடிஞ்ச கல்யாணத்துக்கு எதுக்குங்க மோளம்? ரெஸ்யூம் கொடுங்க. இந்த சம்பிரதாயத்தெல்லாம் எப்பதான் மாத்த போறீங்களோ? எங்க ஆஃபர் லெட்டர்? சால்ட்டையும் பெப்பரையும் கொட்டினா அஜித்தா? இங்க அதையும் கொட்ட முடியாது. எஸ் மிஸ்டர் சட்டையப்பன், கேன் யூ டெல் மீ அபௌட்? அதுக்கு முன்னாடி ஏன் 3 பேரை ஒரே ரூம்ல உட்காந்துக்கிறீங்க? எல்லாரும் தனித்தனி ரூம்ல உட்கார வேண்டியது தானே? அப்பதானே வர எல்லாருக்குமே ஆஃபர் லெட்டர் கொடுக்க முடியும். பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ நோ. எங்க ஆஃபர் லெட்டர்? ஏய், ஏண்டாச்சா? பின்ன என்னடா, அன்னைக்கு கன்ஃபார்மா வேலை கிடைக்கன்னு என்னை கூட்டு போய் கோத்து விட்டு பைக்கு ஏத்துட்டு போயிட்டேன். அந்த ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிற மொக்க மூஞ்சி அந்த பொண்ணு என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா சிச்சா தெரியுமா? அவனுங்களாம் என்ன கைத்த புடிச்சு வெளியே தள்ளானுங்க. டேய், இப்பயாவது சொல்றியா இல்லையாடா? மச்சி, இங்க வாயேன். என்னடா தெரிக்க விடலாமா? தெருவுல விடலாம், போலாம். அதுக்கு முன்னாடி உன்னை மாடியில இருந்து தள்ளி விடலாமா? ஊர்கிட்ட ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? மக்களே, நானா என்ன மச்சான்? மாமா, ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அவ அழகு இருக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு சாங்கு மட்டும் வேணாம் மச்சான், சத்தியமா எல்லாரும் தம் அடிக்க போயிடுவாங்க. ஏய் மூடு, சாங்கெல்லாம் இல்லை, சீன் மட்டும்தான். சாங்கே பரவாயில்ல. அழகான ஒரு பொண்ணு மச்சான். அவள் பின்னாடியே 3 நாள் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக 4வது நாள் அவள் என்னை பார்க்க வந்தேன். இல்லை, நான் அவளை பார்க்க போனேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமாங்க. செலக்ட் ஆயிட்டீங்களா? செலக்ட் ஆயிட்டேங்க. ஆனா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேங்க. இல்ல, இன்ஃபோசிஸ்ல. ஓ, இன்ஃபோசிஸ்ல செலக்ட் ஆயிட்டீங்களா? இன்ஃபோசிஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேங்க. ஓ, உங்க பேரு? பிரவீன். பிரவீன்? நீங்க தான அந்த பிரவீன்? ஹெச்ஆர் சொன்னாருங்க உங்களை பத்தி. உங்களுக்கு இங்கிலீஷே தமிழ்ல பேசினாதான் புரியுமாவே? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். ஏதாவது கம்பெனில ரெஃபர் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க பேரு? ரம்யா. ரம்யா, பா, லட்சத்துல ஒரு பேர் தான் ரம்யாவா இருக்கும். ஹலோ, இவ பேரும் ரம்யா தான். சின்ன வயசுல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் லட்சத்துல 2 பேர் கூட ரம்யாவா இருக்கும். உங்க பேர் என்ன? சரோஜா தேவி. மேக்கப் பார்த்தாலே தெரியுது. இல்லைங்க, ரம்யான் 2 பேர் இருக்கீங்களே, சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது? நான் ரம்யா கிருஷ்ணமூர்த்தி, அவ ரம்யா பிரியன். ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா கிருஷ்ணமூர்த்தி தாங்க சொன்னேன். சத்தியமாங்க. ஹலோ, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லையே. உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்லைங்க, யாராவது ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு ஒரு அழகான ஹீரோயின் வேணும் கேட்டா உங்க நம்பர் கொடுத்துற கூடாது பாருங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என்ன காமெடியா? இல்லைங்க, நீங்க வேணா கதை கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, கதைப்படி நம்ம ஹீரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை தேடுற அழகான ஒரு பையன். அவன் இன்டர்வியூ போன இடத்துல அதை விட அழகான ஒரு பொண்ணை பார்க்கறான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் பின்னாடி 3 நாள் சும்மா சுத்தி ஃபாலோ பண்றான். 4வது நாள் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸோட பார்க் போயிருக்கும் போது நம்ம ஹீரோ சும்மா குடுகுடு ஓடி போய் அவ முன்னாடி போய் நின்னு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா சொல்லுங்களேன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ அவன் ஹார்ட்டை ஓபன் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். எப்படிங்க இருக்கு? அப்புறம் மீதி கதையை இன்னும் டெவலப் பண்ணலங்க. சரி, மீதி கதையை நான் சொல்லட்டுமா? தெரியுமா? ஹீரோயின் வந்து இதெல்லாம் செட் ஆகாதுங்க, போய் உங்க வேலையை பாருங்க, இந்த லவ்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிடுறான்.
அதுக்கப்புறம் ஹீரோ தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து தெருவா நாய் கூட தேவதாஸ் மாதிரி சுத்துறான். அதெல்லாம் ஓகே, பட் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட பார்த்து நீங்களாவது என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கங்களேன் ப்ரோபோஸ் பண்ணா. இதே மாதிரி தான் அவளும் ஷாக் ஆவறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் என்னன்னா, ஹலோ இந்த சீன் எல்லாம் இங்க வேண்டாம், முதல்ல கிளம்புங்க. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. ஏங்க என்ன? நிஜமாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது எப்படிங்க? என்ன உங்களுக்கு ஒரு வாரமா தெரியுமா? அதுக்குள்ள எப்படி இப்படி ஒரு லவ்? ஓகே, அது எப்படிங்க ஒரு பையன் பார்த்தவனே ஐ லவ் யூ சொல்லிட்டா எப்பரா பார்த்தவனே ஐ லவ் யூ சொல்றேன்னு கேக்குறீங்க? 2 வாரம் கழிச்சு ஐ லவ் யூன்னு சொன்னா 2 வாரத்துல என்னை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அதுக்குள்ள ஐ லவ் யூ சொல்றேன்னு கேக்குறீங்க. சரி 2 வருஷம் ஃப்ரெண்டா பழகிட்டு அதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு சொன்னா 2 வருஷம் ஃப்ரெண்டா பழகிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்பரா ஐ லவ் யூ சொல்ல தோணுதுன்னு கேக்குறீங்க. அப்போ நாங்க எப்போதாங்க ஐ லவ் யூன்னு சொல்றது? ஏங்க எதனா சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு ஹீரோயினுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வந்தா சொல்றேன். சத்தியமா இந்த சிச்சுவேஷனுக்கு சாங் போயே ஆகணும் மச்சான். ஒய்டா? ஏன்னா நான் தம் அடிக்க போனோம் மச்சான். டேய் எவ்வளோ அழகு தெரியுமா அவன்? புழுவாதடா டேய். என்ன கேமரா மேலே போகுது, உண்மையாவே சாங் போறானா? டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். அப்பாடா போல. இன்னும் காணாமல. டேய் யாரா நீ? எதுக்குடா முறைகிற? டேய் உன்னதான்டா, நான் அப்படி பாக்குற? டேய் தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துருக்கு. ஆபத்தா? இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க இங்க ஒரு குட்டி எனி ப்ராப்ளம்? அது அந்த பையன். Are you okay? I'm okay. சரி வாங்க போலாம். நீங்க இங்க? இல்லைங்க பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்தேன், அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமே. இன்டர்வியூக்கா? எங்க வீடு சுற்றி 4 கிலோமீட்டர்ல மளிகை கடையும் அண்ணாச்சி மெஸ்ஸும் தான் இருக்கு, அங்கேயே இன்டர்வியூக்கு வந்தீங்க? இல்லைங்க உங்களை பார்க்க தாங்க வந்தேன். அப்படியா? சரி சரி இங்கெல்லாம் பேச வேணாம், கிளம்புங்க. ஏங்க வீட்டில் யாரா பார்த்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? சாச்சா அதெல்லாம் இல்லை. இந்த ஏரியாவில் நிறைய பசங்க என்ன சைட் அடிக்கிறாங்க, உங்க கூட சேர்ந்து வாக் பண்ணதை பார்த்தாங்கன்னா அப்புறம் கமிட்டட் நினைச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க, அதான். ஏங்க சைட் அடிக்கலாம் பெரிய மேட்ராங்க. பின்ன 3 லேயர் மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பர்ஃப்யூம் அடிக்கிறது ஆடு மாடு பார்க்கறதுக்காகவா? ஆனால் உங்களெல்லாம் மேக்கப் இல்லைன்னா ஆடு மாடு கூட பார்க்காதல. ஹலோ ஐயோ உங்களை சொல்லுங்க, நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் கூட இல்லை மேக்கப் இல்லாமல் கூட ரொம்ப அழகாக இருப்பீங்களா, அதை சொல்லுங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் என்னோட ஆஃபீஸ் வண்டி வந்துடும். ஏங்க அப்போ நம்ம எப்போங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறது? எதுக்கு மீட் பண்ணோம்? இல்லைங்க இந்த காவேரி நதி நீர் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு நீங்களும் நானும் பேசி முடிவு எடுக்கலாமே. என்ன காமெடி பண்ணுறீங்களா? பின்ன என்னங்க, இன்னும் நம்ம 2 பேரும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், வாட்ஸ்அப்பில் மாற்றி வாய்ஸ் நோட் அனுப்பணும், அப்படியே 2 பேரும் பேசி நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சரி 5 o'clock அடையார் காஃபி டே. காஃபி டேவா? என்ன காசு இல்லைங்க. பின்ன மோனா டீ கடையில் மீட் பண்ண முடியும்? இது ஓகேங்க. ஐயோ நமக்கு அக்கௌண்ட் இருக்கு. 5 o'clock லைட் ஹவுஸ் மெரினா பீச், ஓகேவா?
ஓகேவா இல்ல அதுக்கு ஏதாவது பெட்ரோல் கன்வின்ஸ் வேணுமா? வேணாங்க, அதுக்கு பஸ் இருக்கு. சரி, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9845050378. ஓகே, பாய் பாய். இன்னைக்கு நைட்டு புளிக்குழம்பு தான் வைப்பேன் டாட்டு. ஓகே பேபி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யார் குட்? வாட்டா சொல்லி புள்ள ஃபோட்டோவை எடிட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டோன்னு வச்சுக்கோ, லைக்ஸ் பிச்சுக்கோ. சுண்டல் சாப்பிடுண்ணா. ஏய் வேணா போடா. அண்ணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணா. போடா. நான் சாப்பிடுண்ணா. வந்து எவனாவது ஏதாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷோல்லே ஒன்று வைப்பேன். என்னண்ணா ஆளுக்காக வெயிட்டிங்கா? ஆள் இல்லையா? போடா. எனக்கே ஆள் இருக்குண்ணா. சிங்கிள் போல. சுண்டல் சுண்டல் சுண்டல். என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா? கண்டுபிடிச்சிட்டியா? காலையில செஞ்சது அது இல்லம்மா, ஏதோ என்ன சுத்தி நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. டேய், உங்க அப்பாடா இருட்டுல சார்ஜர் தேடிட்டு இருக்காரு. மா அது இல்லம்மா, யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. ஏதோ என்ன சுத்தி தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுமா. ஐயய்ய, இதுக்குதான் ராத்திரியில கண்டபடி ஊரை சுத்தாதேன்னு சொன்னேன். இரு வரேன். முருகா, என்னம்மா பண்ற? நீ ஏன் புள்ளடா, தைரியமா இரு.
என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க. எத்தனை தடவை கால் பண்ண, எத்தனை தடவை மெசேஜ் பண்ண, எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பசங்களா என்ன உங்களுக்கு டொய்யா? ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இது ஃபர்ஸ்ட் டெஸ்டா? ஆமா. வாழ்க்கை பூரா என் கூட இருக்க போறவன் ஒரு 5 ஹவர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணனும்னு பார்க்க வேணாமா? அதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணல. நாளைக்கு வாங்க மீட் பண்ணலாம். ஐயோ, நாளைக்கு எனக்கு ஆபீஸ் இருக்கு. அப்போ அன்யூனிஃபார்ம் போட்டு வாங்க. எது அன்யூனிஃபார்மா? அதாங்க இந்த ஆபீஸ்ல சொல்லாம லீவ் போடுவாங்களே, அது அன்இன்ஃபார்ம்ட் லீவ். அதான் அதை போட்டு வாங்க. சரி ஓகே, நாளைக்கு காலையில 10 o'clock கேக் நகர்ல பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஓகேங்க, நாளைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கரெக்ட் டைமுக்கு. ஓகே. ஐயோ, நாளைக்கு வரப்பா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சீக்கிரம் தூங்குவோம், அப்பதான் காலையில ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஐயோ, எதுனா பேசிட்டே வரலாம்ல. சரி, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பைக்ல கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஏங்க நீங்க வேறங்க, இந்த பைக்கு என் பைக் இல்லைங்க, என் ஃப்ரெண்டோட பைக்கு. உங்களோட பைக்குனா கூட்டிட்டு போயிருப்பீங்களா? அடக்கு இருக்கு போயப்புல, அதுக்குள்ள பாபா பேல பொசிசிவ்னஸ் பாரு. ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். அது சரி, நீங்களும் இதே மாதிரி எத்தனை பசங்களோட பைக்ல போயிருப்பீங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? முதல்ல வண்டி என்ன பாட்டுங்க. ஐயோ இல்லங்க, முதல்ல வண்டி என்ன பாட்டுங்க. ஐயோ இருங்க, எதுக்குங்க டென்ஷன் ஆவறீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? ஒரு கேள்வி கேட்டதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்களே. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் உங்களை எத்தனை தடவை நாங்க நடு ரோட்ல இறக்கி விட்டுருக்கணும்? ஹலோ, என்ன பத்தி பேசும்போது என்ன பத்தி மட்டும் பேசுங்க, பொண்ணுங்களை பத்தி பொதுவா பேசாதீங்க. பெரிய குஷி சேதிக்க. சரிங்க, பசங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பதில் சாரி. சரி, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு கூட செம்மையா பசிக்குதுங்க, நான் கூட இதான் நினைச்சேன், சாப்பிடலாமே. ஐயோ பெரிய ஹோட்டல், இந்த பக்கம் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல ஹோட்டல், சின்னதா. ஏய், இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு. இந்த ஹோட்டல் வேணாங்க, இந்த ஹோட்டல்ல ஓனரே சமைக்கிறாரா? ஐயோ இல்ல, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலுக்கே போலாம். வேணாங்க. ஐயோ இங்கேயே போலாங்க, எனக்கு பசிக்குது. போலாங்க. சரி. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் டிக்கா. ஓகேவா? இல்ல சிக்கன் பிரியாணி மட்டும் போதும். ஓகே. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் போதும். சார் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன்?
அது இன்னைக்கு தேர்ஸ்டே நான் விரதம். எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக சாப்பிட்ட தேர்ஸ்டே வந்து 2006ல். ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடே. இந்த தேர்ஸ்டேக்கு அப்புறம் வருமே அந்த ஃப்ரைடேவா? இல்ல, சாட்டர்டேக்கு முன்னாடி வருமே அந்த ஃப்ரைடே. இல்ல, இந்த சண்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி வருமே அந்த ஃப்ரைடே. சீக்கிரம் ஆர்டர் சொல்லுங்க சார். எந்த ஃப்ரைடே? அதான் இந்த சாட்டர்டேக்கு முன்னாடி வருமே அந்த ஃப்ரைடே. ஐயோ அது இல்லைங்க. செகண்ட் ஃப்ரைடேவா தேர்ட் ஃப்ரைடேவா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல எதுக்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்களேன். செகண்ட் ஃப்ரைடே. ஐயோ செகண்ட் ஃப்ரைடே நான் ஆக்சுவலி செகண்ட் ஃப்ரைடேவும் நீங்க வருதோம். செகண்ட் ஃப்ரைடே நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. கடைசியா நீங்க சாப்பிட்ட செகண்ட் ஃப்ரைடே 2010ல. அப்போ வரும்போது பசிக்குதுன்னு சொன்னீங்க. பசிக்குன்னு நான் சொன்னேன். தாகம் எடுக்குதுன்னு சொல்லியிருப்பேன். தண்ணி குடிச்சா கிட்னிக்கு ரொம்ப நல்லது. நமக்கு தண்ணியே போதுங்க. ஆனால் இதில் தண்ணி கூட இல்லைங்க. அண்ணா எனக்கு தண்ணி மட்டும் போதுண்ணே. Are you sure? ஐயோ சோறு வேணாங்க, தண்ணி போதும். நீங்க போய் ஆர்டர் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே மேம். படே. அமரம்யா, இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே எது உங்களுக்கு பிடிச்ச படம்? இன்ட்ரெஸ்டெல்லா? ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஐயோ இன்டர்ஸ்டெல்லாருங்கிறது ஹாலிவுட் படங்க. ஓ அந்த படமா? அதை நான் தமிழ் டப்பிங்ல பார்த்துருக்கேங்க. ஆனால் புரிஞ்சிருக்காதே. ஹலோ அதாங்க டைரக்ஷன். என்ன கிரியேட்டிவிட்டி, என்ன இமேஜினேஷன், என்ன ஸ்க்ரீன் பிளே, அதெல்லாம் மூளை இருக்கவங்களுக்கு மட்டும் தான் புரியும். எப்படி ஹாலிவுட்ல புரியாத மாதிரி ஒரு படம் எடுத்தா பா என்ன கிரியேட்டிவிட்டி, என்ன இமேஜினேஷன், என்ன ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதே தமிழ் சினிமாவில் மணி சாரோ இல்லை கமல் சாரோ இல்லை செல்வராகவன் சாரோ புத்திசாலித்தனமாக ஒரு படம் பண்ணா நேயா படம் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு கமெண்ட் பண்ண வேண்டியது. என்ன படத்தை பற்றிலாம் இவ்வளோ பேசுகிறீங்க? இல்லைங்க, பேசிக்காக நமக்கு டைரக்ஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதான். ஆசம். எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் தான் இருக்கு விரதமாச்சு. ஆமாங்க ஆமாங்க. வாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் தான் ஒன்றும் சாப்பிடவே இல்லையே. ஐயோ ஆமாம்ல, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்லைங்க, வழக்கமாக எல்லாருமே பீச்சு, பார்க்கு, காஃபி ஷாப்னு போவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாமே, அதான். இது என் ஃப்ரெண்டு சட்டையப்பனோட மாமா போட்டுங்க. ஓ, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல, அதான். ஸோ இன்ஜினியரிங் முடிக்கல, அரியர் வச்சிருக்க, ஒரு வேலை இல்லை, இங்கிலீஷ் தெரியாது, சொந்த பைக் இல்லை, ஒரு வேலை கூட எனக்கு செலவு பண்ண காசு இல்லை. எப்படி உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணுறது? என்னங்க இப்படி கேட்குறீங்க? உயிரை கொடுத்து காப்பாற்றுவேங்க. எப்படி அந்த திருவிளையாடல் படத்தில் தனுஷ் சொல்வாரு அந்த மாதிரியா? டைட்டானிக் படத்தில் ஜாக் சொன்னாரே அந்த மாதிரி. ஓகே, இந்த 1 வீக் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நீ ஓரளவுக்கு நல்லவன் தான். எப்படி சொல்கிறீங்க? நேற்று முந்தா நேற்றுலாம் உனக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்குமே. ஷாமிலி, ஷாலினி, பிரியா, கிறிஸ்டினா, அதெல்லாம் நான் தான். ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து நான் தான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். ஏதாவது கார்டில் போடுறீங்களான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஹாய் ஹவையோடு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னும் ஒரு 10-15 டேஸ் போயிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை. ஆமாம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்ன நேமில் இருக்கீங்க? ஏன் எனக்கும் ஃபேக் ப்ரொஃபைல்லேருந்து ரிக்வெஸ்ட் அனுப்புறதுக்கா? என்னெல்லாம் ஃபேஸ்புக்லலாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ப்ரொஃபைல் பிக்சர் எந்த இல்லை. ஆமாங்க, சுமாரான பொண்ணுங்களாம் சமந்தா ஃபோட்டோ தான் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறாங்களாம். ஹலோ, சமந்தா என்னை விட சுமார் தான். சொன்னாங்க. இன்னும் நீங்கள் உங்களோட பதிலை கால். ஹலோ, யா ரம்யா ஹியர். வாட்ஸ் த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட்? ஒன் செகண்ட். நோட் பண்ணிக்கோ. Yeah, tell me. I as in India, L as in Lucknow, O as in Orange, V as in Victory, E as in England.
Y as in Yorkshire, O as in orange, U as in union. Okay, got it. Sure. I'll get back to you. Thank you. Bye. ஆஃபீஸில் புது ப்ராஜெக்ட்க்கு மாற்றிருக்காங்க. அதான் ப்ராஜெக்ட் பேர் என்ன? ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. ஐ டு லவ் யூங்க. அப்போ ஃபோனு வழக்கம் போல கஸ்டமர் கேர் தான். ஹீரோயினுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கலாம்? இவை காவல் கண்கள் என்றது, இவள் தானும் சொந்தம் என்றது. தடுமாறும் கண்கள் ரெண்டிலே அவன் பார்வை மையில் கொண்டது. எதிர்பாராமல் இணைவது நெஞ்சம். உயிருள்ளவரை உன்னிடம் தஞ்சம். இனி நான் போகும் பாதை என்னை நீங்காமல் துணை வர வேண்டும். இமைக்காமல் கண்கள் நின்றது, இவன் தானும் சொந்தம் என்றது. தடுமாறும் கண்கள் ரெண்டிலே அவன் பார்வை மையில் கொண்டது. உந்தன் சிரிப்பினில் மழைய நானே, அடடாதில் நனைகிறேனே. உந்தன் பார்வையில் பெருநிலவானே. உன் வெளிச்சத்தில் வாழ்ந்திடுவேனே. கொஞ்ச நேரம் மிதமாக உன் அடியில் இடம் கொடு போதும். இரவென்றும் பகலென்றும் அறியாமல் ஓர் நிலை வேண்டும். இவை காவல் கண்கள் என்றது, இவள் தானும் சொந்தம் என்றது. தடுமாறும் கண்கள் ரெண்டிலே அவள் பார்வை மையில் கொண்டது. தோள் சாய்ந்து கதை சொல்ல வேண்டும். கனவோடும் கலந்திட வேண்டும். விடிந்தாலும் அருகினில் வேண்டும். முடிந்தாலும் தொடர்ந்திட வேண்டும். வெட்கம் பிறக்குது என்னோடு, எங்கு சென்று மறைந்திட நானும். 100 ஜென்மம் எடுத்தாலும் உன்னை சேரும் வரம் நான் கேட்பேனே. இமை காவல் கண்கள் நின்றது, இவள் தானும் சொந்தம் என்றது. தடுமாறும் கண்கள் ரெண்டிலே இவள் பார்வை மையில் கொண்டது. எதிர்பாராமல் இணைவது நெஞ்சம். உயிருள்ளவரை உன்னிடம் தஞ்சம். இனி நான் போகும் பாதை என்னை நீங்காமல் துணை வர வேண்டும். ஏய் சும்மா ஏன் பேசலன்னா ஒர்க்கில் இருந்தேன்டி ஆஃபீஸில். இப்போ என்ன அதுக்கு? இன்னும் 15 நாளில் வந்து கல்யாணத்தை வச்சுட்டு உங்கூட பேசியிருந்தா பத்திரிக்கைலாம் யார் வைப்பான்? நான் பக்கத்து வீட்டுக்காரன் வைப்பான். சரி
சோ நானும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டேன். லிஸ்டா? எந்த லிஸ்ட்? அதான் இந்த ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணுங்களா ரொம்ப மொக்கையா இருக்கிற பசங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்களே அந்த லிஸ்ட். ஏய் என்னன்னா மொக்கன்றியா? சார் நான் அஜித் குமார் மாதிரியா இருக்கீங்க? பாருடா என் பொண்டாட்டி கலாய்கள ஆரம்பிச்சிட்டா. சரி அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது எனக்குள்ள சாரி போடுற? பாருடா சாருக்கு சாரியா முக்கியம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பட் எதுனா போடணும்ல. என்ன சொல்ற? ஹலோ ரம்யா? ரம்யா? ரம்யா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ ஹாய் பிரவீன், எப்படி இருக்க? யாரு? ஹலோ யாரு? அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? ஹலோ யாரு? ரம்யால? என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல. நான் யாருன்னு தெரியாதுல்ல. The king of killers, the prince of pain, the dictator of death. தமிழ்ல யம தர்மராஜான்னு சொல்லுவாங்க. இன்னும் 4 நாள்ல நீ சாக போற. 5 மாசத்துக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல பாம்பை மிதிச்சுட்ட. உனக்கு நாகதோஷம் வந்துருச்சு, அதனால நீ சாக போற. இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நீ நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது. நாங்களும் யமலோகத்துல என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சில விளையாட்டுலாம் விளையாடுவோம். அந்த வகையில தலையில எண்ணெய் வைக்காத உங்க பேரெல்லாம் எழுதி குலுக்கி போட்டு பார்த்ததுல நீதான் லக்கி வின்னரா செலக்ட் ஆகிருக்க. சோ இன்னும் 4 நாள்ல நீ சாக போற. ஆனா அதுக்குள்ள நான் சொல்ல போற 4 டாஸ்க நீ முடிச்சிட்டனா நீ சாக மாட்ட. இப்ப கூட நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உனக்கு சந்தேகம் வரலாம். எண்ணி 2 செகண்ட்ல உன் பின்னால இருக்கிற பல்பு வெடிக்கும் பாரு. தெருமுனையில ஒருத்த சைக்கிள்ல வரானா, இப்ப அவன் இடி தாக்கி சாவான். இத பத்தி நீ யார்கிட்டயாவது சொன்னா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். முதல் டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்க. நாளைக்கு காலையில சரியா 9:05 YTV பார். பாய் பா. சரியா 9:05 YTV பார். TV பார். நான் ஆஃபீஸ் போனோம் பார்த்துக்க. அந்த பர்ஸ் எடுத்துட்டோமா? நம்ம இது ஒரு வேலை.
வெறும் விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்கு ஒரு பர்ஸ். இளையராஜா மற்றும் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் பங்கு பெறும் எங்கள் பயணம் கரண்ட் போயிடுச்சுமா. கரண்ட் போயிடுச்சுமா. டேய் ஏன்டா கரண்ட் தானடா போச்சு, என்ன உயிரா போச்சு? என்னமா கரண்ட் போயிடுச்சு, ஒரு பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க? டேய் நீ முதல்ல உன் ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சியா? பல்லு விளக்கினியா? ஐயோ மா போமா நீ போமா. அவரும் பயங்கரமா உங்கள் விஜய் உங்களுக்காகவே பெருமையுடன் வழங்குகிறது. இதோ எர்வாமேட்டினை நீங்கள் உடனே பெற. என்ன வைக்கப்படாது கையை இங்க திருச்சியில கூட சொன்னோம். வழக்கமா எங்க கிட்ட நிலம் வாங்கினீங்கன்னா நாங்க அதை ஃப்ரீயா தருவோம் இதை ஃப்ரீயா தருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அந்த நிலத்தையே ஃப்ரீயா தருவாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா போதுங்க, அந்த நிலம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ. அப்புறம் தண்ணியை பத்தி சொல்லணும்னா பிரவீன் உன் முதல் டாஸ்க் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல் டாஸ்க்ன்றதுனால கொஞ்சம் சிம்பிளான டாஸ்க், வார்ம் அப் மாதிரி. ஒரு பாட்டி கையால நீ அற வாங்கணும், இதுதான் உன்னோட டாஸ்க். ஆனா அந்த பாட்டி கிட்ட போய் என்ன அரைங்கன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு மதியானம் 1 மணிக்குள்ள இந்த டாஸ்க் நீ முடிச்சாகணும், இல்லைன்னா நீ செத்துருவ. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் தண்ணியை பத்தி சொல்லணும்னா நைட்டு 10 மணிக்கு அப்புறம் கூட பிளாக்ல கிடைக்கிற மாதிரி எக்கச்சக்கமா. என்னடா இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க? நிலம் வாங்க போறியா? சொல்லவே இல்ல. நம்ம பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டியா? பாட்டி செத்து 4 வருஷம் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ், பாட்டி சாவு கூட வராம இப்ப என்னடா திடீர்னு பாட்டி மேலாக்குற? என்னாச்சு இவனுக்கு? பாட்டி கனவுல வந்திருப்பாங்களோ? நீ கூட தான் பழசு, உன்னை நான் கூட வச்சேன்ல, நான் வச்சா அண்ணா ஒரு தம்பு கொடுங்க. டேய் இவனடா கரடியை பார்த்த ராஜா மாதிரி இவ்வளோ டென்ஷனாக இருக்கா? தெரியலையே. டேய் பிரவீனே, என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் பயங்கரமாக வெறுப்பேற்றுறாங்களா? சொல்கிறா. பாட்டி செத்துட்டாங்களாண்டா. என்னடா சொல்கிற? எப்படா? 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாங்களாண்டா. டேய் 4 வருஷம் முன்னாடி செத்த பாட்டிக்கு இப்போ என்னடா ஃபீலிங் உனக்கு? மச்சான் எதனா பாட்டி நம்பர் கிடைக்கும்? இவன் டேஸ்டடா எப்படி இருக்கு மச்சான்? நம்ம ஏழாள் கூட பாட்டி மாதிரி தான் இருக்கும். வேணா அது நம்பர் வாங்கிக்கிறியா? குர்ரா. சாரி உன்னை மறந்துட்டேன். நான் சொன்னேன்ல நேற்று அந்த பையன் போன்ல ஒரே சொல்லடி. ஒழுங்கா வாட்ஸ்அப்ல கொடுத்துரு, அப்புறம் அவ்வளவுதான். டேய் என்ன சொல்ற? உன்னை செவுல மேலே ஒரு அரை போறேன் பாரு. நான் என்ன சொல்லிட்டுக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டுக்கிற? முதல்ல அவனை Facebookல பிளாக் பண்ணு. கழுத கண்டவனெல்லாம் சாட் பண்ணிட்டு இருக்கிற. நான் சொல்றத கேட்க மாட்டியாடி? பெருசு பைக் சாவி கூட. டேய் குர்ரா குர்ரா. ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுறா. 50 ரூபாய்க்கு போட முடியல கூட ஒரு 100 ரூபாய்க்கு போட்டுரு. என் பேச்சாண்டா வந்து எவனாவது ஏதாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஷோல்லே ஒன்று வைப்பேன். என்னண்ணா வேணும்? உன் பேத்தி ஏதோ ஒன்று பண்ணா செவல் மேல வைப்பேன்னு சொன்னல, இப்போ என்ன வைக்க வேண்டியதானே? ஆமாண்டா, ஆனா இப்ப என்னால முடியாத. இதுக்கு தாண்டி போற மாதிரியே கடை போடலான்னு சொன்னேன், கேட்டியா? உனக்குள்ள ஏசியாவது இருந்திருக்கலாம். இங்க வெளியே வந்து வெயில்ல காயிற மாதிரி உச்சி மேல என்ன வச்சு பிச்சு பிச்சு செய்யறா. டார்ச்சர் பண்றான்.
ஸ்ட்ரக்சர் கட்டுறான், துணிய வச்சு பேக்ல முட்டுறான். I am waiting. இழுச்சவாயம் பொண்டாட்டி எல்லாருக்கும் அப்பாட்டியா? என்னடா உன் கையை ஒடிச்சு போடுற. கட்டாத போறவனே ஒரு பொண்ணு ரோட்ல நிம்மதியா நடக்க விட மாட்டேங்கிறீங்க. ஏண்டா என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? பெல்ட் போட்ட போலீஸ் போல லட்டி எடுத்து காதுல லாடம் காட்டுறா. யோ வாயா, யோ எங்கயா இருக்க? முதல் டாஸ்க் முடிச்சா வாயா. பிரவீன், இன்னும் முதல் டாஸ்க் முடியல. எது முடியலையா? அதான் நீ சொன்ன மாதிரி பாட்டி கையால அரை வாங்கிட்டறையா? இன்னும் என்னவா? அது பாட்டி இல்ல, ஆண்டி. எது ஆண்டியா? யோ தலைமுடில வெள்ளையா இருந்ததுயா, பல்லெல்லாம் பொக்கையா இருந்ததுயா, நான் பார்த்தயா. என்ன ஆண்டின்ற? அது உங்களுக்கு பித்தம் அதிகமா இருந்ததுனால சின்ன வயசுலயே தலை நரைச்சிருச்சு. வெத்தலை சீவல் போட்டதுனால வாயில பல் இல்ல. அவங்களுக்கு வயசு 45 தான். ரூல் பிரகாரம் 60 வயசு இருக்கணும். அதனால முதல் டாஸ்க் இன்னும் முடியல. So again, all the best. காவு குடுக்க என்ன ஃபாலோ பண்ணி சுத்துறா. மந்திரிச்ச ஆட்டோ போல மூஞ்சி மேல மஞ்ச தண்ணி ஊத்துறா. தலைய லைட்டா சிலுப்புனாக்கா சட்டி மேல கும்பி பாகம் போட்டுருவான்.
சைடிஸ் ஆக்கிட்டா ஓட்ட கால் நவாக்கி என்ன ஓரம் கட்டிட்டா ஏ பண்ணுறா டுஸ் வைக்கிறா ஆயில் வச்சு ஆயில் தேக ஐகிறா வச்சு செய்றா வச்சு செய்றா வச்சு வச்சு செய்றா. தண்ணி கொண்டு வாங்கம்மா போய் சீக்கிரம் வாங்கம்மா. தம்பி எந்திரிப்பா. என்னப்பா தம்பி தம்பி ஏந்திருப்பா. தம்பி 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 என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லைல்ல? பாட்டி பாட்டி உனக்கு என்ன வயசாகுது? சொல்லு பாட்டி உனக்கு என்ன வயசாகுது? பாம்பத்து காப்பாத்த வந்தா நம்ம மேலே பாயுது. காலையில ஒயின் ஷாப் தொடர்ந்து மேலே குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு பாட்டி சொல்லிட்டு போ பாட்டி உன் வயசு என்ன? உனக்கு பாட்டி அரை கட்டுங்க என்கிட்ட வந்து வயசை கேக்குற? பாட்டி காலம் கெட்டு போய்க்குது. பொறுக்கி பாத்து ஆயாலு கூட விட மாட்டாங்க. Well done. You have successfully completed first task. Congratulations. All the best. Hello, punctuality Palanichami here. ஹலோ யாரு? ஏண்டா நீ ஃபோன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குற லூசு பயல? இல்ல இந்த டாஸ்க் விஷயமா கால் பண்ணிருக்கேன். ஓ நீயா? ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். இருமா. சரியா சாயங்காலம் 6 மணிக்கு வாட்ஸ்அப் நோண்டாம வலசரவாக்கம் போ. அங்க கதா கலாட்சபம் தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அங்க 6ஆம் நம்பர் வீட்டுல ஒரு மாமி மண்டி போட்டு தொடச்சுக்கிட்டு இருப்பா தரைய. அவளை பார்க்காத, அவ ஏன் ஆளு. அதையும் தாண்டி போனேன்னா 9ஆம் நம்பர் வீட்டுல ஒரு ஆயா ஆட்டிக்கிட்டு இருப்பா மாவ. அவளையும் பார்க்காத, அவளும் ஏன் ஆளு. அதையும் தாண்டி கொஞ்சம் டீப்பா உள்ள போனேன்னு வையேன், அங்க திவ்யா அப்படின்னு செம்ம சூப்பரா ஒரு பொண்ணு இருப்பா. சாரி. என்ன மாதிரி அசிங்கமா யோசிக்காத, நான் திவ்யான்னு தான் சொன்னேன். அவ இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள தொங்க போறா. அவளை நீ தொங்காம தடுக்கணும். சாரி புரியல எனக்கு. ஏண்டா புரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன பாட்டா பாடிட்டேன்? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்குள்ள அவ சூசைட் பண்ண போறா. அவளை நீ சூசைட் பண்ணாம தடுக்கணும். இதுதான் உன்னோட டாஸ்க். புரியுதா? டாஸ்க்ல ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணிடாத. நான் என் ஆள் கூட பால் விளையாடிட்டு இருப்பேன் ஸ்விம்மிங் பூல்ல. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனை கொடுக்காம போய் டாஸ்க் ஆரம்பி. பாய். ஹலோ. எவ்வளவு நேரம் கால் பண்றது? கால் வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு. எவ கூட பேசிட்டு இருந்த? இல்லம்மா ஒரு முக்கியமான போன்ல பேசிட்டு இருக்கேன். சரி சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் உன்னை பார்க்கணுமா? சாயந்தரம் 4 மணிக்கு ஹிலாரிட்டி எனக்கு வந்துரு. அதுலயும் முக்கியமா என் ஃப்ரெண்ட் ரம்யா என்னால வர முடியாது. பார்த்தே ஆவணும்ங்கறா. ரம்யா 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 பை. நீ கூப்பிட்ட உடனே வரணுமா? ஹே வந்துட்டான்டி. டேய் என்ன ஏன்டா இங்க கூட்டி வந்த? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டே இருக்கீங்க? கஸ்டமர் கேர். ஓகே கைஸ், what are you going to have? அது அப்புறமா ஆர்டர் பண்ணலாம். ஓகே பிரவீன், அதுக்கு முன்னாடி நீங்க ரம்யாவை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கேம். ரம்யாவுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எப்ப கச்சேரி சொல்லுங்க, பண்ணிடுவோம். ப்ளூ. சூப்பர்.
சார் ரம்யாக்கு பிடிச்ச சாங் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அட சொல்லுங்க நம்ம பொண்ணா கச்சேரியா. என் மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தேன். மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். அன்னைக்கு எதுக்கு என்ன பார்த்து பண்ண சொல்லியா? ஜி அன்னைக்கு உங்களை பாட வைக்கின்றதான் ஜி என்னோட டாஸ்கே. இது தெரியாம துரத்திக்கிட்டு வரீங்க என்ன ஜி? நீங்க புரிஞ்சுக்குங்க ஜி ப்ளீஸ் ஜி. குட் பை ஜி. டேய் பிரவீனே, டேய் உன்னதான்டா. டேய் எங்கடா காலை வைக்கிற? என்ன வாடகைக்கு வீடு பார்க்கறானா? என்ன போயிட்டான்? சொல்லுங்க தம்பி. என்னதான் பண்றான் இவன்? இவன் ஆக்டிவிட்டிஸை கேப்சர் பண்ணவே முடியலையே. வேலைக்கு ஆட்கள் தேவை. வேலை ஏதாவது இருக்குமாண்ணா? தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பி படிச்சிருக்கேனே. சாரி தம்பி, நாங்கள் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுறோம். ஏமா திவ்யா, புல்லா சாப்பிட்டு போமா. சார் வந்தா என்னதாம்மா திட்டுவாரு. மச்சான் நல்லா வெள்ளையா வழவழன்னு இருக்குல்ல. நான் காரை சொன்னேன்டா, ஆனா அது அந்த பொண்ணுக்கும் பொருந்தும். காத்தடிச்சா நல்லா இருக்கும்ல. நான் டயருக்கு சொன்னேன்டா. ஃபாலோ பண்ணலாமா? வா. ஒரு பேச்சு சொல்லடா. மச்சான் சொல்றதை கேளுடா. வேணாடா. டேய் என் பியூட்டி அவ செட் ஆக மாட்டாடா. டேய் சொன்னா கேளுடா. ரம்யா தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாடா. டேய் வேணாடா. டேய் சும்மா வாடா. ஏதோ சும்மா விளையாட்டு பண்றது பார்த்தா நீ என்னடா சீரியஸா ஃபாலோ பண்ணுங்கற? டேய் மச்சான் திஸ் இஸ் நாட் ஃபேர்ரா. சொன்னா கேளுடா பிரவீனே. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் வாடா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா வாடா. பிரவீனே என்னையாவது இறக்கி விடுறா. நாலாவது வீட்டுக்கு போறேன். எனக்கு 1008 வேலை இருக்குதுடா. சமையல் மந்திரம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இப்பெல்லாம் ரீட்டெயில் கேஸ் வேற போறது இல்ல. பார்க்க வேற ரிச்சிகள் மாதிரி இருக்கா. ஏதோ பப்ப தேடி சுத்தி நிக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் புரிஞ்சுக்கடா. என்ன வந்துருச்சா? சொன்னா கேட்க மாட்டான். மெடிக்கல் ஷாப்பு இந்த நேரத்தில் மெடிக்கல் ஷாப் ஏன் போறா? ஒருவேளை பாய்சன் வாங்க வந்திருப்பாளோ? கண்டிப்பா அதுக்காகத்தான் இருக்கும். கண்டிப்பா அதுக்காக மட்டும் இருக்கவே கூடாது. டேய் மெடிக்கல் ஷாப்புக்கெல்லாம் போறா. சுகர் இருக்கு போகுதுடா. சாரி உனக்கு பிபி இருக்கிறத மறந்துட்டேன். ஐயோ கேட்க மாட்டானே. டேய் நீ என்னடா மாசம் மாசம் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சுக்கடா. அண்ணா அண்ணா நான் கூப்பிடுறேன். டேய் என்ன பேக் வீல்ல காத்து கம்மியா இருக்கு. காத்து கம்மியா இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் பா. ஓகே ஓகே. கம்மியா இருக்கா? எந்த இதுல காதுன்னு சொன்னானுங்க. நல்லா தானே இருக்கு. அட என்ன பாது? இதுவே நல்லா தான் இருக்கு.
என்னடா பண்ற? ஒரு பொண்ணை கடத்தி இருக்கோம், பைக் ஒரு ஹைவேஸ்ல விட்டு இப்ப காரை நிறுத்த போறியா இல்லையாடா? ஏய், நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? நீ சொன்னா நான் என்ன கேட்கணும்? வண்டி நிறுத்துறா. ஹலோ ஹலோ. டேய் பிரவீன், உன்கிட்ட தான் நான் சொல்றேன். சொன்னா கேளுடா, பெரிய பிரச்சனை ஆகும்டா. டேய், என்னடா நடக்குதுங்க? எங்க வீட்டுல ஒரு குடம் கூட தூக்குந்தலடா. என்ன போய் ஒரு பொண்ணை தூக்க வச்சிட்டியடா. டேய், ஏன்டா இப்படிலாம் பண்ற? இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? டேய், எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்றேன். புரிஞ்சுக்க பெருசு. ஏன் நல்லதுக்கா? ஏன் நல்லதுக்காக என்ன பண்ற? நாய் கூட 2 வயசான போயிருக்கா. ஆனா 32 வயசாகி நீ இன்னும் டேட்டிங் கூட போகாம இருக்க. அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு பெருசு. நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா அந்த பொண்ணோட உன்னை நான் சேர்த்து வைப்பேன். என்ன சொல்ற? உன்னை எப்படி நான் நம்புறது? பாத்தியா, நான் இது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தானே பண்ணுவேன். புரிஞ்சுக்க பெருசு. என்ன எதுலாம் இழுத்து விடுவானு தெரியலையே. இதோ பாருங்க, மணி 8 ஆகுது. நீங்க சாப்பிடலன்னு தெரியும். நாங்க கெட்டவங்க கிடையாது. வாயில இருக்க கச்சிஃபை அவுப்பேன், கத்தாம அமைதியா சாப்பிடணும். ஓகே? டேய், பொறுமையா வர்றா, உங்களுக்கு வலிக்க போகுது. என்னடா இந்த கதை கத்துறா? கடத்திட்டு வந்தா கத்தாம பின்ன சூப்பர் சிங்கர்ல வர மாதிரி பாட்டடா பாடுவா. பாக்கி நாய்களா? இப்ப என்னங்க உங்களுக்கு கத்தணும் அவ்வளவுதானே? சரி. டேய் போடா, டேய் வாடா டேய். யார் தெரியுமா? ஐயோ, சவுண்ட் ஏத்துறா. சவுண்ட் அதிகமாடா. தம்பு தம்பு வச்சிட்டாதடா. யாரும் வந்த சுப்புற வரையில. நீ பூச்சியாய் இல்லாமலே நீ பூச்சியாய் இருடா. உள்ளே ஒரு உஷ்ணம் போயிடுச்சா? கோம் ஃபுல்லா போயிடுச்சா? டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி, இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சோ சாகடிச்சிருவாங்க. பசிக்கிற சவுண்டெல்லாம் வெளியே கேக்குது. அது எந்த மச்சான்? சாப்பிடலாமா? எங்க சாப்பிட்றீங்களா? எனக்கு ஒண்ணு வேணாம் ஃபுட். சாப்பிடுறா செல்லம். சாப்பிடணும், புரியுதா? வீட்டுக்கு போகணும். டைம் ஆயிடுச்சுல, சாப்பிட்டு ஏன் பெருசு ஊட்டி விட்டுருமா? ஊட்டி. ஐயோ, முதல்ல கை கழுவுற. இன்னைக்கு ஊட்டி விடுறதுல அவன் கூட ஊட்டிக்கே எனக்கு வேணாம். என்ன நம்மளுக்கு இவன் ஊட்டி விடுறான்? தங்கச்சி பாசம். எனக்கு வேணாம்னு சொல்றல. தங்கச்சி பாசத்துல டிஆர்ஏ மிஞ்சிரானே. வேணாம்னு சொல்றல. வாங்கிக்கமா. சோ ஸ்வீட். இன்னும் ஒரு வயதா இருக்கு, முடிஞ்சிடும். போதும். தங்கச்சி எப்படி பாத்துக்கிறான்? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா? நான் உனக்கு தங்கச்சியா பிறக்கணும்டா. என்னம்மா பாத்துக்கலாம். ஓகே,
இல்லைங்க உங்களுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணாக தான் இருக்கீங்க, நல்லா படித்த பொண்ணாக வேறு தெரியுறீங்க, கொஞ்சம் சுமாராக வேறு இருக்கீங்க, சூசைட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை? சூசைடா? மென்டலடா நீ? கடத்தில வந்து கை கால்ல கட்டி போட்டு சூசைட் பண்றேன்ற நீ சாவடா, தோ இவன் சாவடா, நான் என்ன சாவணும்? ஏங்க உங்க பேர் திவ்யா தானே? என் பேரு தீன வியாஷினி. அப்ப உங்க வீட்ல உங்களை திவ்யான்னு கூப்பிட்டாங்க? அது வீட்ல செல்லமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏங்க அப்ப வீட்ல இருந்து வரும்போது அழுதுகிட்டே வந்தீங்களாங்க? குக்கு சமையல் சட்னி கார கண்ணுல தண்ணி வந்துச்சு, இல்ல நான் ஏன் அழுப்புறேன்? அப்போ மெடிக்கல் ஷாப் போனது? அது நான் எதுக்கு போனேன்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? 10 மணி ஆவறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குன்னு சொன்னீங்களேங்க? ஆமா, இன்னைக்கு அண்ணா படம் ரிலீஸ். அண்ணா படமா? ஆமா, விஜய் அண்ணா படம். ஃபர்ஸ்ட் டே 10 o'clock சத்தியம் தியேட்டர். நான் விஜய் அண்ணா ஃபேன். அப்போ நீங்க சூசைட் பண்ண மாட்டீங்களா? புடா லூசு. உன்னை போய் டிஆரோட கம்பேர் பண்றடா. ஹே, வண்டியை ஸ்லோ பண்ணாம ஃபாஸ்டா போ. எதுக்கு? கண்ணாடிய பாரு. என்னங்க சுமோ ஜீப்ல ஃபாலோ பண்றாங்க? மினிஸ்டர் பொண்ணு கடத்துனா சுமோ ஜீப் ஃபாலோ பண்ணாம மீன் பாடி வண்டியா ஃபாலோ பண்ணும். மினிஸ்டர் பொண்ணா? பிரவீனே சுத்து போட்டானுங்கடா. ஏடா வீட்ல இருந்தாலும் லுக்கி கட்டி ஜாலியா இருந்திருப்பேன், இப்ப அவனுக்கு வந்து லுக்கியை கைட்டுவானுங்கடா. டேய் வீட்ல கூட்டா சோறு சாப்பிட்டு விட்டு சோறு சாப்பிட வச்சிருவோம் போல. டேய் சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இல்லைங்க நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேங்க, அதை எப்படியாவது பாரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? என்னங்க திடீர்னு? ஆமா, எனக்கு விவரம் தெரிஞ்ச கடைசி எனக்கு ஊட்டி விட்டது எங்க அம்மா தான். ஏடி ஊட்டி விட்டதுக்கெல்லாம் வாடி லவ் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நிறைய பணம், ஆனா கொஞ்சம் கூட பாசம் இல்லை. இப்ப கூட நீ நல்லவனா கெட்டவனா பொறுக்கியா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் எங்க அப்பாவும் கேட்பாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? இது தெரிஞ்சிருந்தா நானே உனக்கு ஊட்டி விட்டுருப்பேன்டி. இல்லைங்க நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேங்க. அது என்னடா பிரச்சனை? அது சொல்லக்கூடாதுங்க, 10 மணிக்குள்ள எப்படியாவது சால்வ் பண்ணிடணும். சரி, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இது தெரிஞ்சிருந்தா நானே முதல்ல சால்வ் பண்ணலாமே. சரி, வண்டியை ஸ்டாப் பண்ண. டேய் அடிச்சனா மூஞ்சி கிஞ்சிலாம் கிழிஞ்சிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா மினிஸ்டர் பண்ணியே தூக்குவீங்க? தான் சார் ஊட்டி விட்டா. என்னடா ஊட்டி கொடைக்கானல்ட்டு குத்துனா உள்ளி மூக்கு உடைஞ்சிரும். 1 செகண்ட். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? திவ்யா. திவ்யா. திவ்யா விசாரிச்சு பார்த்ததுல எங்க தெருவுல ஹவுஸ் நம்பர் 26ல தான் இருக்கா. ஆனா இப்போ ஃபோன் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா வல்சர்வாக்கம் அன்பு நகர் 10th ஸ்ட்ரீட்ல இருக்கா.
பெருசு டைம் என்ன? அதான் உன் கையில இருக்குல்ல வாட்சை எந்த சார்? மணி இப்போ 9:40ங்க. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி வலசர பக்கம் வரைக்கும் போக முடியும்? அப்படியே ஊட்டி விட்டுனே போடா போயிடலாம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. தெரியலையே. இந்த ரூம்ல பாப்போம். அந்த பக்கம் போய் பாருங்க. அக்கு சார். நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க. ஓகே சார். அண்ணா எல்லாம் மேல வாங்கடா. ஐயோ திவ்யா கதவு தரமா? தெரியலையே. கதவு தரமா திவ்யா? ஏதோ நான் பேசிட்டு இருக்கேன். கதவு தரமா? தரங்க. ஏமா திவ்யா வெளிய வாமா. ஐயோ சீக்கிரம் தரமா. பெருசு எதனா பண்றா. ஐயோ எதுக்கு கதவு தட்டனே தெரியாம தட்டினீங்கறே. டேய் அந்த லாக் ஓபன் பண்றா. ஓடுடா. அம்மா. சிவலா. ஹோலி ஷிட். இவளை எதுக்கு 4 மணி நேரம் தேடிக்கிட்டு இருந்தா? ஜாட்டி போடாயிருமே. உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ எல்லாம் கிரேன்ல தொங்கனால சாக மாட்டே. இதுல ஃபேன்ல வர தொங்குறியா? முதல்ல நீ கீழ இறங்க போறே இல்லையா? ஆஹா Facebookல ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. இனிமேல இறங்க முடியாது. ஐயோ கீழ இறங்குமா ப்ளீஸ் மா. இருடா. ஏய் சாவறது முடிவு பண்றலடி. அப்புறம் என்ன ஆயுத பூஜைக்கு ரெடி பண்ண லாரி மாதிரி இவ்ளோ அலங்காரம்? அது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. அதான் சாகும்போதாவது கல்யாணம் கெட்டப்லயே சாகலான்னு வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கேன். இனிமேல நான் கீழே இறங்க முடியாது. ஆமா நீங்கல யாரு? ஐயோ அதெல்லாம் அப்புறம் சொல்றேமா. நீ கீழ இறங்குமா ப்ளீஸ் மா. சரி அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் சூசைட் பண்ண மாட்டேன். திவ்யா எனக்கு தான் ஹாப்பி மேரேஜ் லைஃப் வச்சி. ஏய் இவன் நீ உன்னை கல்யாணம் பண்ணா? உனக்கு வேணா? இந்த முகம் மூஞ்சி கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயா இந்த முக்க மூஞ்ச கல்யாணம் பண்றதுக்கு நான் தூக்கிலேயே தொங்கிடுவேன். தொங்க வேணாம் யார் சொன்னா? நீ வாப்பலாம். இல்ல யாரு? ஏய் நீ எதுக்கு பேசிட்டு இருக்க? ஒண்ணு கல்யாணம் பண்ணனும் சொல்றல. ஏய் ஓங்கி அடிச்ச 100 டன் வெயிட்ரி. அடச்சே முதல்ல கீழ வா. பாக்குறியா? உடனே பாக்குறியா இருக்க என்ன எவ்வளவு பேஸ்? நான் பாக்குறதுக்கு தான் நீ சாது. அடிச்சா நீங்க எல்லாரும் சேரும். பத்து மணி ஆயிடுச்சு. எங்க அவனை காணோம்? புரிஞ்சுக்க பெருசு. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தாண்டா பண்ணுவேன். ஐயா கூப்பிடுறாரு. ஐயாவா? எந்த ஐயா? அதோ அந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அதில் இருக்காரு. நீங்கள் தானே பிரவீன்? ஆமாம். உங்களை தான் கூப்பிடுறாரு. வாங்க. யாரு? என்னதுக்கு? பெருசு நீ? தம்பி உன் 3வது டாஸ்க் என்னன்னா ஒரு கல்யாண தம்பதி நாளைக்கு 12 மணிக்குள்ள பிரிய போறாங்கப்பா. நாளைக்கு 12 மணிக்குள்ள அவங்கள பிரியாம நீ தடுக்கணும்பா. அவங்க பிரிச்சுட்டாங்கன்னா நீ டாஸ்க்ல தோத்துருவோம்பா. அந்த தம்பதி யாருன்னா கிட்டவாப்பா சொல்ற. ஐயா அதான் இங்க யாருமே இல்லையே. ஆடியன்ஸுக்கு ரிவீல் ஆயிடலப்பா. கிட்டவா. வணக்கம். இந்த நிகழ்ச்சி செய்வதெல்லாம் நன்மை. சொல்லுங்கம்மா என்ன உங்க பிரச்சனை? என் வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனையே. ஓ ஹவுஸ் ஓனரா? என் புருஷன் மேடம். புருஷன்னாலே பிரச்சனை தானே. என்ன பிரச்சனை?
எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறது சகஜம்தான். எதுக்காக சந்தேகப்படுறாரு மேடம்? எனக்கு மாடலிங்ல நிறைய ஆஃபர்ஸ் வருது மேடம். ஆனா கேட் வாக் பண்ணாலும் அவர் கேட்டு தான் வாக் பண்ணுன்னு சொல்றாரு மேடம். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சவர்மா கேட்டா கூட யார் அந்த சர்மான்னு கேக்குறாரு மேடம். தவறுமா? தவறுமா இல்ல மேடம், சவர்மா. அவர் சொன்னது தவறுமா? அட அதை விடுங்க மேடம். நான் பேசிக்கலே ஒரு கர்நாடகா சிங்கர் மேடம். ஆரோமலை பாட்டு பண்ணா கூட பொடி திட்டாரு மேடம். ஐயோ கேட்க முடியல மேடம். நான் நல்லா பாடுவேன் மேடம். ஐயோ நான் உங்களை சொல்லல, அவர் பேசுனதை சொன்னேன். அதை விடுங்க மேடம். போன வாரம் கூட எங்க வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண ஒருத்தவன் தான். அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பயங்கர சந்தேகப்படுறாரு மேடம். டிவி ரிப்பேர் பண்ண வந்தவனையெல்லாம் சந்தேகப்படுறாரா? ஆமா. எங்க கூப்பிடுங்க உங்க புருஷனை. ஐயோ அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் மேடம். இத பாருங்கம்மா, பெத்த புருஷனை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் மேடம். கட்டின புருஷன் மேடம். ஏதோ ஒண்ணு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. ஓ இதுதான் சஸ்பென்ஸ் காலா? படம் வரைஞ்ச மாதிரி மூஞ்சா போய் கழுவாது இட்லி கொண்டா மாதிரி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. பிரிச்சு விட்டா நல்லா இருக்காது சார். அதனால தான் லூஸ் ஹேரா விடாம எடுத்து கிளிப் போட்டு வச்சிருக்கேன். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லனா அசிங்கமா கேட்பேன். நான் சொன்னது எங்க ரெண்டு பேர் பிரிச்சு விட சொன்னேன். மேடம் அவன் என்ன சொல்றது? என்னை முன்ன பிரிச்சு விடுங்க மேடம், நான் போறேன். தபா பூ தொட்டி எடுத்து மூஞ்சி மேல வச்சு டேய் நான் கொஞ்சம் நிறுத்துறீங்களா சார்? முதல்ல என்ன பிரச்சனைன்னு மேடம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டிவி ரிப்பேர் பண்ண வந்தவங்களை வச்சு சந்தேகப்பட்டா எப்படி? மேடம் டிவி ரிப்பேர் பண்றதெல்லாம் அது இல்ல. உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்முனு இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்ல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் வந்தாங்க. என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்ல வேலை செய்றீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. இதுல என்ன சார் தப்பு? உன் புருஷன் மான கட்டவனா இருக்கா மேடம்? நான்லாம் அப்படி கிடையாது. ஆமா இவன் பேரு யோகிக்காரன். ஏய் நீ பேசு. மைக் எடுத்தா மூக்கு மேல அடிச்சு விடுவேன் பாத்துக்க. வா சிங்கிள் சே. தபா வாய மூடு. சண்டை போட்டு சரி பாத்துக்கலாம். மேடம் நான் சொல்றது கேளுங்க. மோலாங்க பாருங்க. சாமி சில போலே பிறந்து பூமியில நடந்தாயே, தூசியன கண்ணில் விழுந்து ஆறுயிர கலந்தாயே, கால் முளைச்செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள, கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடைஞ்ச போரே உள்ள. மூச்சு நிக்குது, பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. தங்கமே தங்கமே என்னாச்சு, உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. தங்கமே தங்கமே என்னாச்சு, அட சட்டது வாழ்க்கையே வட்டமாச்சு. இது அஜித் சார் விஜய் சார் பார்க்காம தான் சந்தோஷம். ஆமா சூட்டி பையா, நைட்டு வாட்ஸ்அப்ல ஐ ஆம் சோ சேட்னு போட்டிருந்தே. வாட் ப்ராப்ளம்? எல்லாம் என் புருஷன் தான் காரணம். புருஷனாலே பிரச்சனை தானே? என்ன பண்ணா? நைட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். ஓ மை காட், இந்த காலத்து பொண்ணுங்களாம் 2 o'clock வர சொல்றானா? அவ்வளோ கல்லஞ்சு கைவனா அவன்? கைவன் இல்ல அவன் ஏன்டி அப்ப கல்யாணம் பண்ண? சரி உனக்கு நான் சின்ன சின்ன கவிதைகள் சொல்லட்டுமா? இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவையா கிட்னி. அடுத்த கவிதைக்கு போயிடலாம். வானத்துல இருக்குது நிலவு. சொல்லுங்க சொல்லுங்க. இருமா சொல்லுங்க. உன் புருஷன் செத்தா இலவு. புருஷன் செத்தா இவ்வளவு சந்தோஷம் பாரு. அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியாக்காரருக்கு யூத்து, உனக்கு அழகு ஆதி. இருமா அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. சூப்பர் 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 சூப்பர். ஆனா இது அந்த அளவுக்கு சரியா உட்கார்லையே. நான் கூட உட்காரத்தை தான் சொன்னேன். அப்படியே புரியாத நடிக்கிறது. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறீங்க. ஆனா என் புருஷனும் இருக்கானே. உன்ன இருக்கானா அவன்? உங்க மூக்கு எப்படி அஜித் குமார் மாதிரி ஷார்ப்பா இருக்கு? தெரியலமா. அவனும் இருக்கானே. உங்க கண்ணு எப்படி இளைய தளபதி மாதிரி டீப்பா இருக்கு? வேற வேற வேற. என் புருஷன் மூக்கு இருக்குது. மூக்கு மட்டும் தான் இருக்கு, மூஞ்ச காணோம். உங்க உதடு பாருங்களே, சூர்யா உதடு மாதிரி நச்சுன்னு இருக்குல்ல. ஐயோ சூர்யா கிட்ட என்ன செஞ்சிருவாரு? மேசே பேர் துணி மாட்றாங்கற. நீ கூட தான் தமனா மாதிரி நல்லா அழகா ஜாலியா சிரிச்சு பேசுற. எனக்கு நோத்தி வந்து வாச்சிக்கிறா பார். வாச்சா? என்ன பாரு? வாச்சிருக்கா பாரு நீங்க. எனக்கு இந்த காமெடி பிடிக்கலையே. போங்க பேபி, ரொம்ப தான் நீங்க போங்க. நான் உனக்காக ஒரு பாட்டு பாட்டா? பாடுங்களே. உன்னை பார்த்த பின்பு நான். யாரா அவன் என்ன கேட்காம கம்போஸ் பண்ணது? ஐயோ யாரோ பிள்ளை போய் போ. யாரா? எனக்கு தெரியாம எவனோ அரஸ்டலா? தாரா. ஐயோ புருஷன் வந்திருக்கான்.
அவலாம் ஏன்டி இங்க வரா? ஆமால. ஐயோ எங்க போய் ஓடிட்டு தெரியல. வாயில ஓலறது. மேல வேற எவனா இருக்கானா? நான் உன்னை இங்க பத்துறேன். என் மேல பெச்சிட்டு போயிட்டு. கேட்டானா அரிசி மூட்டை வந்து சொல்லு. அது சொல்ல மாட்டியா? ஐயோ கீழ எல்லாம் குனி முடியாது என்னால. நான் இந்த கபோர்டுக்குள்ள. ஐயோ அது சாமி ரூமா. ஓ ஜீசஸ். டேய் தலாரி. ஐயோ டவுசர் வேற அவுத்துது. எனக்கு டிவி ரிப்பேர் பண்ண தெரியுதா? அடியாத. ஐயோ வந்துட்டீங்க. வாங்க. மா கட்டிங் பிளேயர் இருக்காமா? டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஆங்கர் வாங்க ஆங்கிரி அவரானே வரானே. பாத்து தான் இருக்கறேன். மார்னிங் சார். இவ்வளோ கிட்டத்துல அதான் ஒயர் தாமா சரியா மாட்ட மாட்டேங்குதுமா. மாட்டிக்கும் போல் தெரியுது. ஐயோ டோரே இந்த சாத்துறானே மாட்டணும். டிவி நல்லா இருக்கு தம்பி. மீதி உங்க வீட்டுக்காரனை ரெடி பண்ண சொல்றேன். எருமை பால் மிக்ஸ் பண்ணி குடிக்கீங்களா மாமா? எங்க ஹோல்ஸ் தான் பிரச்சனையே. ஐயோ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி தொலை மாட்டேது. இனி அவள் வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. அவள் தான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும். கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிட்டோமே. तुझे देखा तो ये जाना सनम. ஒன்றும் பாட்ட முடியலையா? என்ன அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறா? ஹலோ உன் புருஷன் என்ன சொல்கிறான்? சரி அவன் கிடக்குறான் விடு. தபாரு ஏய் உன் புருஷன் வெறும் மீச மட்டும் தான் வச்சுருக்கான். ஆனால் நான் உன்னே வச்சுருக்கிறேன். ஏய் ஏய் தர்ற. ஆமாம் உங்கள் அக்கா ஒருத்தி ஷாப்பிங் மகாலுக்கு வந்திருந்தால அவள் பேர் என்ன? வாங்க. வணக்கம் சார். ஒயர் மாட்டிக்கிச்சு. ஒயர் மாட்டிச்சா? இல்லைங்க டிவி ரிப்பேரு அதான் பார்க்க சொன்னேன். வணக்கம் சார். ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போடுறியா? சேம் கான்செப்ட். இப்போ சொல்லுங்க மேடம். நீங்க வேற சொல்றீங்க போன வாரம் எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்கார 2 பேர் கூட்டிட்டு வந்தாரு. ரெடி பண்ணாங்க வேலை பார்த்தாங்க நல்லா இருக்குதுன்னு காசு குத்தாருன்றீங்க. அவ குடும்பம் மாதிரி உங்க குடும்பம் மானகட்ட குடும்பமா இருக்கா மேடம்? ஐயோ கஷ்டம். நான் சொன்ன டிவி ரிப்பேர் அது இல்ல சார். சரி விடுங்க. இத பாருங்க உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு இளைஞர் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. அவளா ஏன் இங்க வரான்? அவர் பேரு பிரவீன். அவரை கூப்பிடுவோமா? மிஸ்டர் பிரவீன் ப்ளீஸ் வாங்க. இவன் யாரு? மிக்ஸி ரெடி பண்ண வந்தவனா? பாருங்க மேடம் என் பையன் மாதிரி இருக்கிறேன். பையனை வச்சு சந்தேகப்பட மேடம் புள்ளனா எங்க இங்க தான் உட்காரணும். அவ பாத்துல போய் உட்கார பாத்தீங்களா? டேய் வாடா ஏந்து வாடா. மேடம் பாத்தீங்களா? ப்ரூஃப்க்கு இது ஒண்ணு போதும். சார் நல்லா சார் மோரே. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் வாழ்க்கைன்றது செடியில பூக்குற பூ மாதிரி சார். அது ஒரு தடவை உதிர்ந்துட்டா மறுபடியும் அது ஒட்டு வைக்கிறது ரொம்ப அதெல்லாம் சம்மு போட்டு ஒட்டிக்கலாம். போடா எழுந்து. எப்படி பேசுற மாதிரி வாழ்க்கையில பெரிய வியாதி எய்ட்ஸோ இல்ல கேன்சரோ இல்ல சார். சந்தேகம் சார். சந்தேகம் தான் சார் பெரிய வியாதி. சந்தேகமே இல்ல மேடம். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சது முதல்ல வெளியே பைத்தியம் இவன் தான் பைத்தியம். ஏய் யார பைத்தியம் இது? தேவல பாரு. சரி சண்டை செய்யலாம் சிங்கல் சார். இப்படி எல்லாம் பேசலாமா? வயசான ஆயா போய் வயசு பொண்ணுன்றீங்க. இவன் மட்டும் வயசு பையன். ஆமா நான் வயசு பையன் தான். காக்க மாட்டேன் ஆமால. மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. ஏய் யார மாமான்ற? போடா தூர. மேடம் முதல்ல பிரிச்சு விடுங்க மேடம். இவன் என்ன மாமான்ற மேடம் என்ன? புரிஞ்சுதியா? பாத்தீங்களா இவன் பைத்தியம் தான் மேடம். லூஸ் கம்னாடி. முதல்ல பிரிங்க மேடம். டெய்லி இது மூஞ்சி பாக்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானே சொல்றேன் கூட வா. ஏய் நான் மூணாவது புடிச்சிட்டு சொல்ற மாதிரி ஆயிட்டு சொல்றேன். ஏய் மேடம் பாத்தீங்களா அடிக்குறா பாத்தீங்களா? ஏய் நான் மிகப்பெரிய ரவுடி தெரியல. ஐயோ மேடம் புத்தல மேடம். என்ன காப்பாத்து. ஏய் யாரா நீங்களா? அதிகமா சின்ன இது நான் சின்ன ஒரு அடியாது. நீங்க யாரா? நான் எல்லாரும் டேங்க் க்ளீன் பண்ண வந்தவங்களா? போடா. ஏய் போடா எல்லாத்தையும் நான் பாத்து போடா. அதுக்கு முன்னால ஒரு பத்திரத்துல சைன் பண்ணனும். பண்ணீங்களா? எதுக்கு சைன் பண்ணாலும் பண்ற எதுக்கு நாலு கை வைக்கறாள வச்சியாரி. ஒரு ஆம்பளை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு அண்ணன் தம்பி வர. ஏய் வரலாட்டி ஆனா யா அண்ணன் தம்பி ஏண்டி வராங்க? நீங்க சைன் போடுங்க. சார் வேணாம் சார். நான் சொல்றது கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது. ஐயோ ஏய் கையாத்து போட்டதால தலையேந்த போறா. ப்ளீஸ் சைன் மட்டும் பண்றது யார்? சனியின் தொலை இனி இல்லை. இந்தாங்க மேடம்.
செத்துட்டாருங்க. செத்துட்டானா? சிவானி வீட்லயே தாங்கி படிக்கிறாளாம். 2 நாள் ஏதோ எக்ஸாம் வருதான். வெல்கம் பேக். என்ன பிரவீன், ஒன்னும் புரியல. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலா டாஸ்க முடிக்காததுனால நீ செத்துட்ட. ஆனா யமலோகத்துல அதிகப்படியான வாக்கு உனக்கு தான் விழுந்திருக்கு. அதனால வைல்ட் கார்டு மூலமா உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ். உன்னோட லாஸ்ட் டாஸ்க் என்னன்னா சிவப்பு நிறத்துல சுடிதார் அணிந்த பெண்ணை உன் கையில இருக்கும் துப்பாக்கியால மாலை 6 மணிக்குள்ள நீ சுடணும். வாழ்த்துக்கள்.
நான் இங்க இருக்கிற உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஷர்ட் எல்லாம் அழுக்கா இருக்கு? என்னடா பேசிட்டே இருக்க, நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? பிரவீன், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஐயோ ஓகே, சரி ஒரு நிமிஷம் இந்த போனை புடி. ஹாய் ரம்யா, நேற்று நைட்டு சூப்பராக இருந்ததில்ல? ஓ மை காட், யூ ஆர் ஸோ செக்ஸி தெரியுமா? நைட்டு ஃபுல்லாக உன்னை கட்டி பிடிச்சிட்டு மூச்சு காற்று மேலே பட்டுட்டு சான்ஸே இல்லை. இப்போவும் என்னால் அதை விட்டு வெளியே வரவே முடியல தெரியுமா? ஓ மை காட். சரி விடு, இன்னைக்கு நைட்டு என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் உன் கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம அப்பப்போ மீட் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் I'll give you this. எனக்கு கூட பார்க்கலாம். ஹலோ ரம்யா, ரம்யா ரம்யா, உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்னடா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்க? என்ன கிஃப்ட்? ஓகே சார், கதைப்படி நம்ம ஹீரோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை தேடுற ஒரு ஆள். கிளைமேக்ஸில் அந்த துப்பாக்கியால் அவன் லவ் பண்ண பொண்ணையும் அவன் சுடணும். பிரவீன், இது யாரோட போன்? என்னோட போன். என்னடா கையில பூவோட நின்னுட்டு இருக்க? பூவா? என்னடி? ஓகே ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரவீன், உன்னோட 4 டாஸ்கையும் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதனால ஒரு கிஃப்ட் மாதிரி உன் வாழ்க்கையில நடந்த இந்த 10 நிமிஷத்தை எரேஸ் பண்ற. 10 நாளை ஃபார்வர்ட்
married life. காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கான். மூஞ்ச பாரு. டேய் மச்சிங்க பாரு. டேய் பிரவீன். என்னடா பண்ற? என்னடா பாத்துட்டே இருக்க? பூ வாங்க அப்படி. ஓகே மச்சி, ஹேப்பி மேரிட் லைஃப். நல்லா இருக்குப்பா. ஹாப்பி என்டிங். வித்தியாசமா இருக்கு. ஆனா மக்கள் ஏத்துப்பாங்களா? சார், வித்தியாசமான ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க சார். அப்புறம் நமக்கு ஒரு கேரக்டர் தம்பி. என்ன சார் இப்படி கேட்டீங்க? அந்த யமனே நீங்கள் தான் சார். தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா. ஆனால் நீங்கள் கதையில் யமனை காட்டவே இல்லையே. அதனால தான் சார் சொல்கிறேன், அந்த யமனே நீங்கள் தான் சார். வந்துட்டான். யார் சார் இவரு? இவன் தாப்பா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். சின்ன பசங்க ரைம்ஸ் எல்லாம் மியூசிக்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன தம்பி, ரேப் பண்ணிட்டியா? சார் அதான் வாயாலே பண்ணுவிய. அது ரேப் சார். பண்ணிட்டியா? அது போயிட்டு இருக்கு சார். என்னத்த பண்ணியோ. சரி தம்பி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காட்டுவாசிங் கிட்ட இருந்து ஒரு சாங் சுட்டிருக்கேன், கேளுங்களேன். அப்போ சுடுறத விட மாட்டேன், போடு. சொல்லி பொண்டாட்டி. என்னடா புருஷா, ஓகே ஆயிடுச்சா? ஒரு 95% ஏமாத்தியாச்சு, இன்னும் ஒரு 5% தான். சோ ஓ மொக்க கதைக்கு ஒரு ப்ரொடியூசர் புடிச்சிட்டேன். ஹலோ. தம்பி, கதை சொன்னப்ப கேட்டப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா உன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அப்படியே கதையா சொல்லிட்ட போல. மறுபடியும் ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த வாட்டி அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்க பேரெல்லாம் எழுதி குளிக்க போட்டு பார்த்ததில்ல. திரும்பியும் நீ தான் லக்கி வின்னராக செலக்ட் ஆயிருக்க. ஆனால் 4 நாள் இல்லை, ஒரே நாள், ஒரே டாஸ்க். ரெடியா? என்ன தலையில என்ன வைக்கல ஏண்டா ஏண்டா, என்ன தலையில என்ன வைக்கல ஏண்டா ஏண்டா, என்ன தலையில என்ன வைக்கல ஏண்டா ஏண்டா, என்ன தலையில என்ன வைக்கல ஏண்டா ஏண்டா. Start the beat. சொல்லி மச்சி அடிகிலி இது அட்ராக்ட் பண்ற புலி. வாடா கெடி நீ தேஞ்சு பொன்ன சிடி. பட்டாசா வெடிக்கும்னா எப்பவுமே ட்ரெண்டுடா. நதாஷா எங்களோட ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்டுடா. வெடிக்கிற பள்ள மாதிரி உருகிற மிருட்டுற உருட்டுற மிருட்டுற துடிக்கிற தலைகிற தவிக்கிற கத்துற ஒத்துற. ஓட்டி ஓட்டி வாங்குது மூச்சுடா மூச்சுடா, ஏன் டப்பா டான்ஸ் ஆடி போச்சுடா போச்சுடா. ஊருக்குள்ள எவனோ பண்ணுறாண்டா போங்கு, மண்டக்குள்ள கேக்குது கல்பனை காசாங்கு. தெறிக்க தெறிக்க அடத்த போடு, தெறிக்க தெறிக்க. ஏண்டா தலையில நீ என்ன வைக்கவில்லை? சொட்ட தலை வழுக்கு தலை கஷ்டம்டா கஷ்டம்டா. என்ன வச்சா ஆகாது கஷ்டம்டா. அட்டம் இங்க ஆரம்பமாச்சு, பகட காய மாறி போச்சு. என்ன நடக்குது மச்சி? சும்மா ரஜினி மதுரை சிறே